ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 9 வியாழக்கிழமை. சுய ஒழுக்கம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது தனி மனிதனுக்கும் அவன் சார்ந்துள்ள சமூகத்திற்கும் அத்தியாவசியமானது. கட்டுப்பாடற்ற ஒழுக்கமற்ற தனி மனிதனும் சமுதாயமும் பாழ்பட்டு அதிவிரைவில் காணாமல் போய்விடும். தனிமனித ஒழுக்கம் அவன் தனக்காக ஏற்படுத்தி கொள்ளும் சுய கட்டுப்பாடாகும். அது பிறருக்காகவோ சமூகத்திற்காகவோ ஏற்படுவதல்ல. அவ்வாறு வெளியில் காட்டுவதற்காக உண்டாகும் ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கமாகாது. சமூகம் என்பது ஒத்த கருத்துள்ள மனிதர்களின் கூட்டம். தனி மனித ஒழுக்கமே சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒழுக்கம். இன்று நாட்டில் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படாமல் சமூகம் ஒழுங்காகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இதுவே அறியாமை எனப்படுவது. தனி மனிதன் ஒழுக்கமாக இல்லாமல் சமூகம் எவ்வாறு ஒழுங்காகும்? தனி மனிதன் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் கருதியும் தான் சார்ந்துள்ள சமூக நலன் கருதியும் சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே அவன் ஆன்மீக ரீதியாக தனக்கும் இந்த உலகத்திற்கும் செய்யும் உயர்ந்த நன்மையாகும். தனி மனித கூட்டம் உலகமே தனி மனிதனின் ஆன்மா. எனவே தனி மனிதன் உண்மையிலேயே சுயநலமில்லாமல் இந்த உலகம் ஒழுக்கமுள்ளதாக கட்டுப்பாடு உள்ளதாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அவன் முதலில் சீர்திருத்தி கொள்ள வேண்டுவது அவனே ஆகும். பிறகு வெளி உலகத்தில் அதையே காண்பான் அவன். அத்வைத கோட்பாட்டை உலகிற்கு அளித்த ஆதிசங்கரர் ஜகத் பிரம்மம் என்று உபதேசிக்கிறார். உலகம் பிரம்மமயம் என்பது இதன் பொருள். ஒருவன் உலகத்தை பிரம்மஸ்வரூபமாக தான் வழிபடும் கடவுளாக பயபக்தியோடு காண வேண்டும், அணுக வேண்டும். அவ்வாறு அணுகினால் தனிமனித ஒழுக்கத்தில் முன்னேற்றமும் உலகத்தில் காணப்படும் சீர்கேடுகளும் குறைந்து எல்லோரும் எல்லாமும் பெற்று சுகவாழ்வு வாழும் சூழ்நிலை உருவாகும். திருமூலர் ஒரு திருமந்திரத்தில் இறைவன் ஒருவனே இந்த உலகமாக பறந்து விரிந்துள்ளான் என்று விளக்குகிறார். ஒன்று அவன்தானே, இரண்டில் அவன் இன்னருள் நின்றான், மூன்றினுள் நான்கை உணர்ந்தனன், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பச் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. ஆதி மெய்ப்பொருள் ஆகிய இறைவன் ஒருவனே, அவனே சிவன். ஒருவனான அவன் உலகிற்கு அருள் புரியும் பொருட்டு சிவன் சக்தி என்று இரண்டானான். படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில் புரிய பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்ற மூன்றானான். புறநிலை அகநிலை ஆழ்நிலை அதீத நிலை என்ற 4 வகை உணர்வானான். இந்திரியங்களின் சுகமாகிய ஐம்புல நுகர்ச்சியை வென்றான். அறிவின் பெருக்கத்தில் சிந்திக்கும் 6ஆம் அறிவு ஆகினான். அதையும் கடந்து சகசிராரம் என்ற உச்சியில் 7ஆம் அறிவாக விரிவடைந்தான். பஞ்சபூதங்களும் அவற்றை அண்டத்திலிருந்து பிண்டத்திற்கு அளித்த சூரிய சந்திரன் அனுபவம் கொள்ளும் ஆத்மா ஆகிய 8னையும் உடம்பில் 8வது அறிவாக சிரசுக்கு மேல் ஒரு சான் நிலையிலிருந்து அனைத்தையும் இயக்கும் ஆற்றலாக உணர்வு பொருளாக மெய்ப்பொருளாக விளங்குபவர் சிவமே என்று கூறுகிறார் திருமூலர். திருமூலர் இந்த பாடல் கடவுள் வாழ்த்து முதல் பாடல். பகவான் ரமண மகரிஷி இருப்பது ஒரே வஸ்து என்றும் அது தானாயிருத்தலே என்றும் உபதேசிக்கிறார். தானாயிருத்தலே தன்னை அறிதலாம், தான் இரண்டற்றதால் உந்தீபெற தன்மைய நிட்ட ஈது உந்தீபெற. தான் என்று சொல்லப்படும் ஆத்மா ஒன்றே, அது இரண்டல்ல. ஆத்மா அழியாத சத்பொருளாகவும் அதை அறிபவனாகவும் சித்தாகவும் உள்ளது. இரண்டும் வெவ்வேறல்ல. அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டும் ஒன்றே. அவ்வாறு தன்னை உணர்ந்து அதுவாக இருத்தலே தன்னை அறிதல். அதுவே தன்மைய தியானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் தன்னை உணர்ந்து அதுவாகவே நின்றால் அவன் புறத்தே காண்பதெல்லாம் தன்னுடைய சுய ஒழுக்க பிரதிபிம்பத்தையே உலகத்தில் காண்பான். அவனே மெய்ஞானி, அவனே சுய கடவுளும் ஆவான். அவன் தன்னையும் இந்த உலகத்தையும் பிரித்து பார்ப்பதில்லை. அவனுக்கோ இந்த உலகத்திற்கோ எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவனே சுதந்திர புருஷன். அவன் காணும் உலகம் முழுமையான சுதந்திர தேசம்.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.